வர வர மக்களோட மைண்ட் வந்து ரொம்ப கரப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்ஸிசிட்டி அதான் கொட்டுறாங்க, கக்குறாங்க அப்படியே. ஒருத்தன் வந்து உழைச்சி முன்னுக்கு வந்துடக்கூடாது, அவன் மேலே பொறாமப்பட்டு ஒருத்தனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவன் முன்னுக்கு வரான் அப்படின்னா, அதுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு அநீதி நடந்தால் நான் பேசுவேன். என்னடா எங்கள் வாத்தியார் பல்லு பிச்சு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து வருங்கால ஒரு தலைவராக இருக்கலாம், வருங்கால சிறந்த நடிகராக இருக்கலாம், திரைத்துறையை வந்து ஆள போகிற ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமே ஒரு சின்ன பையன் வளர்ந்து வரானா அவனை முளையிலே கிள்ளி எறியணும்னு பார்த்தா அவனுக்காக அவன் ஏன் வந்து நிற்கிறானோ இல்லையோ முன்னுக்கு வந்து நான் நிற்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் வருண் வந்து இன்பநிதிக்காக இந்த வீடியோவில் பேச போகிறான். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்பநிதி அவர்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு செயலிக்கிட்ட கேட்டேன். அதாவது உரையாடல் முன்பயிற்சி பெற்ற உருவாக்கம் மாற்றி அப்படிங்கிற செயலி வந்து இவரை குறித்து என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறத வச்சு தான் நான் வந்து பேச போகிறேன். ஏன்னா நம்ம ஏதோ வந்து புதுசாக ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, உண்மையாக பேசி போடணும் பார்த்துக்கோங்க. அதில் டெக்னாலஜி கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இன்பநிதி அவர்கள் யாருன்னு சொல்லிட்டு இந்த செயலிக்கிட்ட கேட்டால் அது என்ன சொல்லுது, இவர் வந்து ஒரு யங் இந்தியன் ஃபுட்பாலர் ஃப்ரம் அ ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு. இதில் எந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்க ஏற்றுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு தமிழ்நாடு கூட ஏற்றுக்கலாம். இவர் வந்து ஒரு யங் இந்தியன் ஃபுட்பாலர் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தாண்டி வேறு இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு. இவரோட கேரக்டரை பற்றி அந்த செயலி என்ன டிஸ்டைன் பண்ணுதா வந்து ஹீஸ் அ குவைட் டீப் திங்கர், அமைதியாக இருப்பார் ஆனால் டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிசர்வ் நேச்சர் உள்ள ஆள், ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னு வந்து சொல்லுது. பாருங்கள் இந்த செயலிக்கு எந்த அளவுக்கு அவரோட கேரக்டர்லாம் பற்றி கூட வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபுட்பால் கேரியரை பற்றி வந்து சொல்லுது. மேட்சஸ், கோல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பார்த்தா ஒரே லைனில் முடிச்சிருச்சு. டெவலப்ட் அ பேஷன் ஃபார் ஃபுட்பால் ஏர்லி ஆன், இன்ஸ்பயர்ட் பை கிறிஸ்டியானோ ரொனால்டோ. தமிழில் சொல்லுவா. இவர் வந்து ஃபுட்பாலுக்கு ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பாலோட ஆர்வம் அவருக்கு வளர்ந்துருச்சான். யாரை பார்த்து? கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பார்த்து. நானும் ரொனால்டோ ஃபேன் தான். சரி, இந்த நேரத்தில் வேறு எதுவும் கருத்து கூற விரும்பலை, அடுத்த இதுக்கு போயிருந்தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் அகாடமியில் வந்து ட்ரெயின் ஆயிருந்திருக்காராம். நெரோக்கா எஃப்சி அப்படிங்கிற ஃபுட்பால் டீமில் வந்து இவர் பல நம்ம பிகிலு வந்து பண்ணார்ல அந்த படத்தில் பல சாதனைகள் அந்த மாதிரி இவர் வந்து பண்ணியிருப்பார் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லோ ப்ரொஃபைலாக வச்சுப்பார் பப்ளிக்கில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஐபிஎலுக்கு போய் கலந்துக்கிட்டால் அது ஃபோட்டோவாக போட்டு மீடியாவில் வந்து பெரிய பப்ளிசிட்டிலாம் ஏற்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இவரை சோஷியல் மீடியாவும் பல பேர் வந்து தொடர்றாங்க. இவர் ஏதாவது போஸ்ட் போட்டால் அதை லைக் பண்ணுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த நேரத்தில் அந்த செயலி இருக்குல்ல, உரையாடல் செயலி, அந்த உரையாடல் செயலியை தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம மனசுலேருந்து பேசுவோம். ஏன்னா நம்ம பயஸ்டாக இருக்கக்கூடாது, ஒரு சார்பாக இருக்கக்கூடாது. யாருக்கு அநீதி நடந்தாலும் தட்டி கேட்கலாம். ஒரு பையன் வரான், ஒரு ஃபீல்டில் வந்து தானே முயற்சி செஞ்சு வரான். இப்போ உங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது கிரேட் கிராண்ட் ஃபாதர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வசனம் எழுத முடிஞ்சுது, ஆனால் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதற்கப்புறம் நம்மளுடைய இப்போ முதல்வராக இருக்க ஸ்டாலின் அவர்கள் நடித்தார். ஆனால் அவங்களோட அப்பா கலைஞர் நீ ஒழுங்கா அரசியலில் தான் போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு M10 மகனில் வர நாசர் மாதிரியே ஒரு நல்ல நடிகராக வர வேண்டியவரை கட்டுப்படுத்தி அரசியலுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். சரி, இப்போ பொது சேவையில் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதற்கப்புறம் இவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து வராரு. சூப்பர் நடிகருங்க, நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அந்த ஒரு பகத் பாசில் படத்தெல்லாம் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாரு, சிறப்பாக வந்து நடிச்சிருப்பாரு. சைக்கோ படத்தில் வந்து கண்ணாடி போட்டு சூப்பராக நடிச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வந்து மறிவு வந்துட்டு இருக்கும்போது திருப்பியும் அதே M10 மகன் ஃபாதர் ப்ராப்ளம், நீ அரசியலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசர அவசரமாக அரசியலில் இறக்கி அவரும் கையில் செங்கலை எடுத்து மினிஸ்டர் ஆகி துணை முதல்வர் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சேவையை ஆட்டிகிட்ருக்காரு. ஒரு நல்ல ஹீரோவை திரையுலகம் வந்து மிஸ் பண்ணிருச்சு. இந்த நேரத்தில் வாழையடி வாழையாக வந்து ஒரு பெரும் கனவாக, ஒரு பெரும் நடிகர், ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேறாத கனவாக வந்து இருந்துகிட்டே இருக்குது அவங்களோட ஃபேமிலியில். அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு பையன் வரான். நீங்கள் சும்மா வந்தால் இந்த ஃபேமிலியில் பிறந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பழி சுமத்துவீங்க. அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. கூத்துப்பட்டறை பற்றி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான்லாம் கூட கூத்துப்பட்டறையில் போய் படிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜிகர்தாண்டா படம் மூலியமாக தான் வந்து அழுவுங்க சிரிங்க அப்படிங்கிற மாதிரி ஜிப்ரிஷ் இதெல்லாம் வந்து கற்றுருப்பீங்க. பட் ஜென்ரலாக கூத்துப்பட்டுற மாதிரி வந்து ஆக்டிங் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னாலே அவங்க உங்களுக்கு பல எமோஷன்ஸை உங்கள்லேருந்து உள்ளே தட்டி எழுப்புவாங்க. சில பேருக்கு எமோஷன் ஈஸியாக வந்துடும், சில பேருக்கு வந்து அவங்களை அற விட்டாலும் வராதில்ல. அதனால் வந்து பல ட்ரைனிங்கள் கொடுத்து தான் வந்து உள்ளேருந்து எமோஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயார்படுத்திக்காமல் உள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு சமீபத்தில் இன்பநிதி அவர்கள் வந்து ஃபுட்பாலில் தன்னோட சாதனையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டதுனால வந்து
திரைத்துறையில் கால் பதிக்கிறதுக்காக என்ன சொன்னாங்க, இந்த ரஜினி கமல் படம்லாம் வந்து இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு சொன்னப்போ மணிரத்னம் அண்ட் லோகேஷ் கனகராஜ் இவங்க 2 பேருமே இவருக்காக கதையை வச்சு காத்துட்டு இருக்கிறதா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்றத அடிக்கடி சொல்லுவார். படம் போயிட்டே இருக்கும், பட் ஏதோ ஒரு சும்மா ஒரு குறியீடு வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து உத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லை 2 வாட்டி பார்த்தா தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே வந்து நடிப்பு துறையில் வந்து கால் பதிச்சு ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. எப்படி வேட்டைக்காரன் படத்தில் வந்து நான் அடித்தா தாங்க மாட்டேல வந்து விஜயோட பையன் வந்து ஒரு செகண்ட் ஆட்டு போகிறல, அதே மாதிரி தன்னுடைய மதர் எடுத்த காத்தடிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம் பார்க்கலாம், பார்த்துருங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஈஸ்டர் எக்காக இன்பநிதி அவர்கள் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து ஒரு படம் பார்க்குற மூவி பஃப் அப்படிங்கிறனால டக்குன்னு நான் அதை வந்து தேட்டரில் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். அது எந்த இடம் என்ன கேரக்டர் பண்ணியிருப்பார், நீங்கள் அவரோட கேமியோவை பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அதை தாண்டி சங்கரும் வந்து ஒரு கதை வச்சுட்டு வந்து ஒரு வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணாராம் வெளில இவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோ மற்றவங்க மாதிரிலாம் நான் இல்லை, நான் என்னை தயார்படுத்திட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதிசக்தி அப்படிங்கிற ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தங்கியும் வந்து படிக்கலாம். இந்த நட்சத்திரம் நகருக்கு இது படத்தை பார்த்துட்டிங்கன்னா அதில் தெரிஞ்சுருக்கும், அதில் ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிமிலர் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே போயிட்டு இவர் வந்து தங்கியும் படிக்கிறாரா இல்லை வந்து போயிட்டு வராரான்னு தெரில. அவர் வந்து அந்த ஆக்டிங்கை கற்றுக்கிறார். அப்போ சுத்தமாக பப்ளிசிட்டியே விரும்பாத நம்ம இன்பநிதி அவர் பாட்டு ஓரமாக தான் போகிறாரு. இன்பாடா பாடுறா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அவர் அழகாக வந்து அழுது நடிச்சிட்டு இருக்கிறப்போ வந்து அதை கேப்சர் பண்ணி வந்துட்டு ரவுண்ட்ஸில் விட்றாங்க. இங்கே தான் இது வந்து ரீல்ஸில் பல இடங்களில் வந்து வந்துகிட்டே இருக்குது. சிரிக்கிற மாதிரி நடிக்கிறப்போ எடுக்கலை, கோவப்படுற மாதிரி நடிக்கிறப்போ எடுக்கலை, அழுகிற மாதிரி நடிக்கிறப்போ எவனோ வந்து காழ்ப்புணர்ச்சியில் அவர் அழகான அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து எடுத்து வைரலாக விட்டாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் அப்படியே டேரெக்டாக நடிக்க வந்தாலும் பழி சொல்லுவீங்க. ஒருத்தன் போய் கற்றுட்டு இருக்கான், ட்ரெயின் ஆகிறான். நாளைக்கு திரைத்துறை இன்றைக்கி விஜய் போயிட்டாரு, உச்சத்தில் இருக்கும்போது போயிட்டாரு. அவர் இடத்த நிரப்புறதுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பேர் முயற்சி. சிவா கிட்ட என்ன தான் துப்பாக்கி கொடுத்தாலும் அந்த துப்பாக்கியை பிடிச்சி கரெக்டாக சுடணும்ல. அந்த ஒரு குறிப்பாத்து சுட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு தனுஷ்லாம் எவ்வளோ சான்ஸ்லாம் கொடுத்தாச்சுங்க. ஏன்னா சிம்புவே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு யங் பிளட்டு நம்ம தமிழ் சினிமா துறையில் வரட்டுமே. பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு அந்த கரிஷ்மா இருக்கிறவர் வந்து இந்த திரைத்துறையில் நடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குங்க. இப்போ நடிகர்னா அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. அதே மாதிரி இவரே நடிக்க வரக்கூடாது. இன்றைக்கி அழுகிற மாதிரி நடிக்கிறாரு, நாளைக்கு அழுது தமிழ்நாட்டே தன்னோட நடிப்பால் அழ வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு யார் என்ன நிச்சயம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் ஒரு ப்ரொடியூசராகவும் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போது ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்னால டக்குன்னு யார் நம்புற உதயநிதி ஸ்டாலின் வரும்ல, அது வந்து கொஞ்ச நாளாக எடுத்துட்டாங்க. ஏன்னா முழுக்க இன்றைக்கி வந்து அரசியலில் ஈடுபட்டுட்டு தூங்காமல் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய தொண்டை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சினிமா துறையிலே தன்னோட பேரை போட்டு வச்சுக்க முடியாது, சிஓன்னு சொல்லிட்டு வச்சுக்க முடியாது, இட்ஸ் நாட் லீகலி ஃபைன். அப்படிங்கிறதுனால அவரோட பேர் எடுத்துட்டு வெறும் ரெட் ஜெயண்ட் சொல்லிட்டு பாவம் ரெட் ஜெயண்ட்னால வந்து அனாதையாக தன்னோட பேரோட வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதை திருப்பியும் தூக்கி நிறுத்துறதுக்காக இட்லி கடை அப்படிங்கிற படம் நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி நல்ல படம் எடுத்தார், ராயன் இப்போ இட்லி கடைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இல்லையா. அந்த இட்லி கடைக்கு தான் முதல் முறையாக ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு, இது மாதிரி படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இட்லிகள்லாம் வச்சு அந்த தட்டில் இருக்கிற மாதிரி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறேன். தனுஷே வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. இட்லி கடை படம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் கங்க்ராட்ஸ் இன்பா ஸ்டாலின் ஆன் யுவர் நியூ கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகாரப்பூர்வமாக இன்பநிதி அவர்கள் ரெட் ஜெயண்டின் சிஇஓவாக மாறிவிட்டார். ஸோ தன்னுடைய தந்தை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு புரட்சி பண்ணி தமிழ் சினிமாவை வந்து செத்து போயிருந்து தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தினாரோ, இப்போ வந்து நடந்துட்டு இருக்க தமிழ் சினிமாவை பறக்க வைக்கிற முயற்சியில் இன்பநிதி அவர்கள் நியூ சிஇஓ இஸ் இன் த ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட்டை வந்து தன்னுடைய தோளில் தூக்கி வந்து சும்மா ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருந்தார், சாதனைகளை செஞ்சு முடித்தார். அதுக்கப்புறம் வந்தார், கலைஞர் டிவியில் இன்டர்ன்ஷிப் பண்ணார். அப்புறம் கலைஞர் டிவிக்கே வந்து சிஇஓ ஆனார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெட் ஜெயண்ட்டையும் வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு. பேரலி வந்து ஆக்டிங்கும் கற்றுட்ருக்காரு. நீங்களாம் உங்கள் வாழ்க்கையில் என்னடா பண்ணுறீங்க? இதில் பாதி பண்ணுவீங்களா? நீங்கள் வந்துட்டானுங்க இந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜென்ரேஷன் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் இருக்கார், அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன். இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்டிங் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ வருங்கால தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான ஆங்கிளில் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாலே நம்ம வந்துடலான் இல்லாமல் தன்னை வந்து தகுதிப்படுத்திக்கிற இன்பநிதி அவர்களை இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கலாம்.
தூற்றுவார் தூற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புறம் பேசுகிறவன் பேசிட்டா இருப்பான் சரிங்களா. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட வெற்றியை நோக்கி வந்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட திறமை கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு உதாரணமாக இருக்கிற பல பேரில் ஒருத்தர் தான் வந்து இன்பதி. அப்படிங்கிறதுனால இந்த இன்ஸ்பைரிங் வீடியோவை எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ணிட்டா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ இன்பநிதி வந்து டிஸ்கரேஜ் பண்ணி நடிக்கிறத வந்து அந்த முடிவை மாற்றிட்டு நிறுத்திட்டாருன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இழப்பை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கோங்க, என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஏதாவது அவரோட திறமைகளில் ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து எதாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தயவுசெய்துப்பா என்னை ஞாபகப்படுத்துங்க. நான் தொடர்ந்து ஒரு பார்ட் 2 வீடியோவில் கூட மன்னிச்சிருங்க, நான் இதெல்லாம் மறந்துட்டேன், உங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். வீடியோ குறித்து உங்களோட மனதார உங்களோட கருத்துக்கள்லாம் வந்து கொட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.